விரைவில் மருதநாயகம். 1997 ஆண்டு இங்கிலாந்து ராணி எலிசபெத்தை சென்னை வரவழைத்து படப்பிடிப்பை துவக்கினார் கமல்ஹாசன் அவர்கள். மிகவும் பிரம்மாண்டமாக ஆரம்பமான இப்படம் வேகமாக வளர்ந்து வந்த நிலையில் பட்ஜெட் பிரச்சனையால் முடங்கி போனது. அதன் பின்னர் கமல் எத்தனையோ படங்களில் நடித்துவிட்டார். ஆனால் மருதநாயகம் படத்தை அவரால் உயிர்ப்பிக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் மருதநாயகம் படத்தை தற்போது கமல் மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சித்து வருகிறார். அதற்கேற்றபடி சாதகமான சூழலும் உருவாகி வருகிறது. ஏற்கனவே மருதநாயகம் படத்தின் 40% பணிகள் முடிவடைந்துள்ளது. இன்னும் மீதமுள்ள 60% பணியை மேற்கொள்ள இன்றைய சூழலில் சுமார் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பட்ஜெட் தேவைப்படுகிறது. ஆனால் அவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்க தற்போதைய சூழலில் லைகா நிறுவனம் மட்டுமே உள்ளது. தற்போது ரஜினியின் எந்திரன் 2ஆம் பாகமான 2.0 படத்தை தயாரித்து வரும் லைகா அடுத்தபடியாக கமலின் மருதநாயகம் படத்தை துவங்க இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியானது. இந்நிலையில் சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்த கமல் அங்கு லைகா நிறுவனத்தின் சுபாஷ்கரன் அல்லிராஜாவை சந்தித்து பேசியதாகவும் அப்போது மருதநாயகம் படம் பற்றி பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் மூலம் கமலின் மருதநாயகம் படம் மீண்டும் உயிர் தெழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சபாஷ் நாயுடு படத்தில் பிஸியாக இருந்த கமல் வீட்டின் மாடிப்படியிலிருந்து தவறி கீழே விழுந்ததால் காலில் ஆபரேஷன் செய்து கொண்டு சில மாதங்கள் ஓய்வில் இருந்து வந்தார். விரைவில் சபாஷ் நாயுடு படத்தின் எஞ்சியுள்ள படப்பிடிப்பையும் முடித்துவிட்டு மருதநாயகம் பணிகளில் அதிதீவிரமாக கமல் இறங்க உள்ளாராம். இனி இது போல நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரியல் பேட்டி.